ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் இப்போ வெளியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சில பேருக்கு இதை பார்த்துருக்க மாட்டீங்க, பட் இதை பற்றின விஷயம் தெரிஞ்சிருக்கும். இது என்னென்னா கனவா. நான் ஒரு 250 கிராம் இது ஒன்று வாங்கியிருக்கிறேன். இதோட ஒன்னோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ இருந்துச்சு. ஸோ நான் 1/4 கிலோவுக்கு இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஒரே ஒரு ஸ்குவிட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும். வெளியில் பாடி இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். அந்த தலை பகுதியில் கண் அந்த மாதிரி அந்த ஒரு ஆக்டோபஸ்க்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த தலைப்பகுதியை அப்படியே பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா அந்த உடம்புக்குள்ளேருந்து அது அப்படியே ரிமூவ் ஆயிரும். ஸோ இதுதான் இதை க்ளீன் பண்ணுற மெத்தடு. இதுக்குள்ளே ஒரு ஸ்கேல் மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு நீளமாக இருக்கும் பாருங்கள், எலும்பு மாதிரி. ஸோ இதே ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு உள்ளே ஒரு பிளாக் கலரில் ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்கும். அது மட்டும் கலங்காமல் நம்ம இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். எதுக்காகனா அதில் தான் கசப்புத்தன்மை இருக்கும். ஸோ அது இந்த ஸ்கின்னில் பட்டுருச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக கசப்பாயிரும். அந்த பித்தப்பையை மட்டும் அப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு மேலே உள்ள தோலை பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். தொட்டவுடனே அப்படி பிஞ்சிட்டு வந்துடும். சரிங்களா? இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் ரொம்ப ஈஸியாக குக் பண்ணிடலாம். ரொம்ப டைம் எடுத்துக்காது. நம்ம ப்ரான்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான். இதில் முள்ளுலாம் எதுவுமே இருக்காது. ஓகேயா? ஸோ இது ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா கடல் இருக்கிற ஏரியாவில் தான் இதை சாப்பிட்ருப்பாங்க. இப்போ எல்லா ஏரியாவிலும் இது எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதோட தொலியை ஃபுல்லாக பிங்க் கலரில் எங்கெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் உரிச்சிடலாம். ஒயிட் கலரில் இருக்கணும், ப்யூர் ஒயிட்டு. சரிங்களா? இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். இதை நான் சாப்பிட்ருக்குறேன். இது எப்படி க்ளீன் பண்ணலாம் எனக்கு தெரியாது. அம்மா தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நானே இப்போ தான் அம்மாக்கிட்ட இதை கற்றுக்குறேன். அம்மாவுக்கு நாகர்கோயில்னால அவங்களுக்கு இதெல்லாம் விஷயம்லாம் தெரியும். அவங்க சின்ன பிள்ளையில் இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எல்லா ஃபிஷ்ஷும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் இப்போ தான் பழகிக்கிறேன். ஃபுல் க்ளீன் பண்ணி தர்றாங்க பாருங்கள். நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. இல்லை ஒரு பேக் மாதிரி இருக்குது, பவுச் மாதிரி இருக்குது, பென்சில் பவுச் அந்த மாதிரி இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளேயும் தண்ணி விட்டு நல்லா அலசிக்கலாம். ஓகேயா? இது பாடியை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தலைப்பகுதியில் க்ளீன் பண்ணோம். இந்த தலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா பல், அதோட கண்ணெலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபுல் க்ளீன் பண்ணணும். சரிங்களா? ஸோ வேஸ்ட் மாதிரி இந்த எல்லோயிஷாக ஒயிட்டிஷாக எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துருங்க. இந்த சளி மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. சரிங்களா? உள்ளே நீண்டுட்டு இருக்கக்கூடிய அந்த பல்லை நம்ம எடுத்துடலாம். பல்லுனா ரொம்ப பயப்படலாம் வேணாம். சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் மாதிரி 2 இது உள்ளே இருக்கும். இதுக்கு மேலேயும் பாருங்கள், அந்த பிங்கிஷாக தோல் இருக்குது பாருங்களேன். ஆக்டோபஸ்க்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீளமாக வாலாக இருக்குது பாருங்கள். இது ஸ்குவிட் வேறு, ஆக்டோபஸ் வேறு. சரிங்களா? ஸோ இப்போ அம்மா பல்லை ரிமூவ் பண்ணுறாங்க. இதை அப்படி லைட்டாக அமுக்கணுன்னே இது கண், அதோடய பல் உள்ளுக்குள்ளே அந்த கீழே இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதோட தொலியெல்லாம் உரிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ப்யூர் ஒயிட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்மளே இதை பார்த்துடலாம். நான் வாட்டர் தண்ணியில் நல்லா எல்லாத்தையும் நீட்டாக அலசி எடுத்துட்றேன். ஃபுல் க்ளீன் பண்ணிக்கலாம், எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் இருக்கும். ஸோ சில பேர் மஞ்சள் அந்த மாதிரிலாம் போட்டு கழுவுவாங்க. பட் நம்ம அதெல்லாம் வேண்டாம். நேச்சுரலாக நல்ல ஒரு நிறைய தண்ணி விட்டு ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது. ஓகே? ஸோ அந்தளவுக்கு நம்ம ஸ்மெல் வராத அளவுக்கு ரொம்ப ஃபுல் க்ளீன்டாக நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்காக அந்த மஞ்சள்லாம் போடல அப்படின்னா நம்ம குக் பண்ணுறப்போ அதோட டெக்ஸ்சர் கலர் மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றக்காண்டி நான் அந்த மஞ்சள்லாம் யூஸ் பண்ணல. இது ரவுண்டாக தான் கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் இப்போ குட்டி குட்டி பீஸ் தான் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே? இது பார்க்குறதுக்கு பெரிய ரவுண்டு மாதிரி இருக்கும். ஆனால் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கிடும். சரிங்களா? ரப்பர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ளஷ்ஷாக, ஃபுல் ஃப்ளஷ்ஷு. அப்படி க்ளீன் பண்ணியும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அந்த ஸ்கின்னோட ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம அப்படி எடுத்து விட்டுறலாம். ரொம்பலாம் வேஸ்ட் இருக்காது இதில், மீனில் இருக்கிற மாதிரிலாம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் இந்த நரம்பு மாதிரி இருக்கலாம் எடுத்து விட்டுடலாம். ஸோ இப்போ பீசஸ் போட்டுடலாம். ஒரு 2 தடவை கட் பண்ணால் தான் அந்த ரப்பர் மாதிரி இருக்கிறது கட் ஆகுது. ஸோ பாருங்கள்,
ஓகேயா. இது எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நார்மலாக வர்ற மாதிரி நான் பீசஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியாச்சு. இந்த சைஸ் போதும். ஸோ ஓகே, சின்ன சின்னதாக நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். இந்த பீசஸ்க்கு மேலே நீங்கள் வந்து சிறுசாக வந்து வெட்ட வேண்டாம். அப்புறம் ரொம்ப சுருங்கிட்டுனா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓகேயா. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு கிச்சனுக்கு வந்துடலாம். இப்போ வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணிடலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இது கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் தான் அதோட ஆதென்டிக் டேஸ்ட், அதாவது பாரம்பரியமாக அது எந்த இடத்துல இருந்ததோ அந்த டேஸ்ட் வரும். ஸோ நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கேரளா டிஷ்ஷு தான். ஸோ நம்ம அந்த டேஸ்ட்டை அப்படியே கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் இல்லைனா ஒரு 75 கிராம் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இது 2 மிக்ஸ் பண்ணி சேர்க்குறப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவரும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேயா. ஓகே, ஆனியன் எல்லாம் சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரு, அப்புறம் ஒரு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் வந்து கிடச்சிரும் உங்களுக்கு. ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ப்ரான்ஸ் மாதிரி தான், கொஞ்சம் அது வாயு தொல்லைகள் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்றக்காண்டி ஸோ நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ அந்த எண்ணெயில் வந்து ஆனியனில் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறப்போ கலர் வந்து அழகாக வருது. அதுக்கப்புறம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நாங்கள் வந்து காரம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால இந்த அளவு நான் போட்டுக்கிறேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. எப்போவுமே மசாலா போடுறப்போ யூஸ்வலாக நம்ம சேனலில் சொல்கிறது தான். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்ல டைஜஸ்ட் ஆகக்கூடிய பொருட்களை தான் நம்ம ஹோம்மேடாக ஆட் பண்ணுறோம். இப்போது அந்த ஸ்குவிட் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது ரொம்ப வேக வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி ப்ரான்ஸ் வந்து சீக்கிரமாக வெந்துடுமோ அதே டைப் தான் இதுவும். ரொம்ப டைம் எடுத்துக்காது. ரொம்ப வெந்துருச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஓகே, பட் டேஸ்ட்டு கொஞ்சம் அந்த ரப்பர் மாதிரி ஆனால் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த கரெக்டான பக்குவத்துக்கு கொண்டு வரணும் இதை. ஸோ இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா. எப்படி ப்ரான்ஸில் உங்களுக்கு உப்பு கொஞ்சம் அதோட டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இந்த இதுலேயும் அந்த மாதிரி ஒரு உப்பு அந்த அதோட ஸ்கின்னில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் வேகிறதுக்காண்டி நான் வந்து ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா. ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டால் போதும். நீங்கள் சிம்மிலே வச்சுருங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஒரு சிம்மிலே 5 நிமிஷம் வேகட்டும். லைட் இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ திரும்பவும் நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணிலாம் வற்றி அது பாருங்கள் கொஞ்சம் வெந்துருச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 1/2 கப்பு 1/4 கப் வந்து தேங்காவை நல்லா துருவி லேசாக மிக்சியில்
அடித்து போட்டிருக்கிறேன். ஸோ கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். எதுக்காகனா இதுதான் இதோட மெயின் ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது. இதை நம்ம கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக தான் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த ஸ்குவிட் ரோஸ்ட் வந்து ரொம்ப ஒரு டேஸ்டியான ஃப்ளேவராக வந்துடும். பாருங்கள், அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு சுருளை நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த கோகோனட் ஃப்ளேவரு எல்லாமே. ஸோ கோகோனட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நீங்கள் குக் பண்ண வேண்டாம். அந்த வாட்டரை அதுவே அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். ஸோ நம்ம இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது பாருங்கள், சுவையான ஸ்குவிட் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் கேரளா ஸ்டைலே நம்ம பண்ணிட்டோம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து இதை சாப்பிட்டுக்கலாம். தோசை, சப்பாத்தி, ஆப்பம், கேரளாவில் பார்த்திங்கன்னா மாவு ரொட்டிலாம் போடுவாங்க. ஸோ அதுக்குள்ளலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இது நாங்கள் இப்போ ரைஸ்க்காண்டி தான் நாங்கள் செஞ்சது. கலரை பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்ஸ்சரையும் நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். ரொம்ப ரப்பராக போகாமல் அந்த நார்மல் லெவல்லேருந்து கொஞ்சம் லேஸாக வேகிற அளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். இந்த ஸ்குவிட் ரோஸ்ட்டை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாதவங்க இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இதில் அதிகமான சத்து இருக்குது. இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.